குடும்பத்தில் மிகப்பெரிய அளவில் இயக்குனர் இமயம்னு கொண்டாடப்படக்கூடிய பாரதிராஜா அவர்களுடைய மகன் காலமானது மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. தன்னுடைய கெரியரில் இயக்குனர் ஆகணுன்ற லட்சியத்தோடு இவர் ரொம்பவே ஓடிட்டு இருந்தார். வாழ்க்கையில் ஏகப்பட்ட ஏமாற்றங்கள், அதற்கப்புறம் தோல்விகள்னு பார்த்தவர் எப்படியாவது ஒரு படத்தை இயக்கி நம்ம நல்லா முன்னாடி வந்துடணும்னு நினச்சாரு. அதுக்கிடையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு. ஆப்ரேஷன் பண்ணாங்க. நல்லா இருந்த மனிதனுக்கு என்னாச்சுன்னே தெரியல. திடீரென லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் 4 மணிக்கு மேலே நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அவரை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. இது மிகப்பெரிய அளவில் எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு விஷயம். இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய மனைவி நந்தனா தன்னுடைய கணவரினுடைய அறைக்கு யாரையுமே 2 வாரங்கள் ஆகியும் விடலையாம். அதோட அந்த கடைசி நேரத்தில் கூட தன்னுடைய படத்தை பற்றியும் தயாரிப்பாளரிடம் இதெல்லாம் வேணும், எனக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரியாக நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. அதுதான் இப்போ யாராலுமே மறக்க முடியாத ஒரு விஷயமாக மாறி இருக்குது. அப்படி நல்லா பேசிகிட்டு இருந்த மனிதனுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லோரும் மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய சோகத்தை கொட்டி தீர்த்துட்டாங்க. இதனால் இப்போ தன்னுடைய கணவருக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் அவங்க சமைச்சு அவரை உயிர் போன இடத்துல வச்சு படைச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் குடும்பமே உட்கார்ந்து தன்னுடைய மகனை நினைத்து பாரதிராஜாவும் அவருடைய மனைவியும் அதே போல் நந்தனா அவர்களும் ரொம்ப பார்த்திங்கன்னா வருத்தத்தோட கண்ணீர் விட்டுருக்காங்க. இப்படி நடக்கும் நாங்கள் நினைக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கத்தோடு பார்த்திங்கன்னா அவரை நினைத்து ரொம்ப கஷ்டப்பட்டு கதறி அழுதுருக்காங்க. எந்த ஒரு அப்பாவுக்கும் இப்படி நிலைமை வரவே கூடாதடா சாமி அப்படின்ற மாதிரி பாரதிராஜா அவர்கள் புலம்பி தள்ளியிருக்காரு. உண்மையிலேயே அவரை தேற்றுவது அப்படின்றது ரொம்பவே கடினமான விஷயம். இயற்கையும் காலமும் கடவுள் தான் அவங்களுக்கு மனோதைரியத்தை கொடுக்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தனுஷ் அவர்கள் இப்போ தன்னை வைத்து படம் இயக்குன ஒரு இயக்குனருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சதுமே ₹1 கூட மீதம் இல்லாமல் அவருடைய மருத்துவமனை செலவுகளை ஃபுல்லாக இவர் தான் கட்டியிருக்காரு. அந்த இயக்குனருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ₹25 லட்சம் வரைக்கும் மெடிக்கலில் பார்த்திங்கன்னா அவருக்கு கட்டணும் அப்படின்ற மாதிரியாக ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் சார்ஜ் போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே ₹1 கூட வாங்காமல் தனுஷ் அவர்கள் இப்போ செய்து முடிச்சிருக்காராம். இதை பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் தெரிவிச்சிருக்காரு. உண்மையிலேயே தனுஷ் அவர்களுக்கு நல்ல மனது தான் அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. தன்னை வைத்து படம் இயக்குன இயக்குனருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது அப்படின்னு அவர் நினைத்து செய்திருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அளவில் இப்போ சமூக வலைதளங்களில் எல்லோருக்குமே பாராட்டுகளை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக தனுஷ் அவர்கள் இன்னும் நிறைய பார்த்திங்கன்னா படங்களில் நடிக்கணும், இதே போல் நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு சில இடங்களில் இது போல் சின்ன சின்ன உதவிகளை தங்களுக்குள்ளேயே செய்துக்கிறதுனாலேயே மிகப்பெரிய பிரபலங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு உயர்வாக தான் பார்க்கப்படுறாங்க. தன்னை வைத்து படம் இயக்குனாருன்றதை ஞாபகம் வைத்து அவருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறதே பெரிய மனதுன்னு எல்லாருமே இப்போ சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.